மனு என்ற நோவாவின் தெய்வம் மற்றொரு சாதாரண தெய்வம் அல்ல. அவர் நமது சிருஷ்டிகர் என்பதை அவரது எதிரிகளும் அறிவர். மனுவின் புதல்வர்களுள் ஒருவரான காம் என்று பைபிளில் அழைக்கப்படும் காமதேவனும் அவரது சந்ததியினரும் சாத்தான் வழிபாட்டில் வீழ்ந்து யாவே தெய்வத்திற்கு எதிராக பிறரையும் கிளர்ந்தெழச் செய்தனர். யாவே என் தெய்வம், பூமியும் அதன் முழுமையும் அவருக்கு சொந்தமானவை. நாடு சுபீட்சமடைய வேண்டுமானால் மக்கள் அவரை துதித்து புகழ வேண்டும் என்கிறது சத்திய வேதம். நான் கவனித்த மட்டில் இந்த விஷயம் மிகவும் உண்மையானது. இன்று ஒரு விஷயத்தை குறித்து உங்களிடம் கூற விரும்புகிறேன். உங்கள் மாநிலத்தில் கிறிஸ்தவர்கள் எங்கெல்லாம் கணிசமான அளவில் காணப்படுகிறார்கள் என்று கவனியுங்கள். அந்த இடங்கள் மற்ற இடங்களை விட வளம் பெற்றிருப்பதை நீங்கள் காண்பீர்கள். இது ஏன்? அங்கே அமெரிக்க டாலர்கள் மழையாக பொழிவதாலா, அல்லது கிறிஸ்தவர்கள் பிறரை காட்டிலும் யோக்கியர்களா? இரண்டுமே தவறு. உள்ளதை சொல்லப்போனால் அது உண்மையான இறைவனின் ஆசீர்வாதம் நண்பர்களே. சரி, இப்போது தமிழகத்தின் மூவேந்தர்களை பொறுத்தமட்டில் நான் கூறுவது உண்மையா இல்லையா என்று பார்ப்போம். ஜலப்பிரளயத்திற்கு பின்வந்த நாட்களில் காமதேவனின் சந்ததியினர் தாங்கள் கப்பல் கட்டும் துறையில் முன்னோடிகளாக திகழ்ந்ததால் இவ்வுலகின் பல பகுதிகளையும் ஆக்கிரமித்து மக்களை மனு என்னும் நோவாவின் உண்மை தெய்வமான யாவேற்கு எதிராக கிளப்பினர். அவர் கொடியவர். ஜலப்பிரளயத்தை கொண்டு வந்து நமது மூதாதையர்களை அழித்து போட்டவர் என்பது அவர்களுடைய வாதம். அவர்கள்தான் சுமேரியாவில் வணங்கப்பட்ட இஷ்டார் என்ற காளியை இந்தியர்களுக்கு அறிமுகப்படுத்தியவர்கள். இதனால்தான் பாண்டிய மன்னர்கள் காளியை கொற்றவை என்னும் பெயரில் வணங்கினர். அதே வேளையில் சோழ நாட்டில் மனு நீதி பின்பற்றப்பட்டது. மேலும் சேரர்களும் இறைவனுக்கு உகந்த அமைதியைத்தான் நாடியிருந்திருக்கின்றனர். மகாபாரத யுத்தத்தில் கூட நடுநிலைமை வகித்த அவர்கள் போர் புரியவில்லை. மாறாக அங்கே அனைவருக்கும் உணவு சமைத்து போடுவதே அவர்கள் பங்கானது. இதற்கிடையே உலக அரங்கிலும் தனக்கு எதிராக கிளர்ந்தெழுந்த பல நாகரிகங்களை இறைவன் தண்டித்தார். அவர் எவ்வாறாக அரேபியாவையும் இந்தியாவின் தார் பாலைவன பகுதியையும் வறண்டு போகச் செய்தார் என்று நான் முன்பு விளக்கியிருந்தேன். அதுபோல அட்லாண்டிஸ் போன்ற தன்னை எதிர்த்து நின்ற கலாச்சாரங்களையும் அவர் மூழ்கடித்தார். இவ்வாறாகத்தான் குமரி கண்டம் என்று அழைக்கப்பட்ட பாண்டிய நாடும் சமுத்திரத்தில் அமிழ்ந்து போனது. இது நிகழ்ந்த பொழுது உயிர் தப்பிய பாண்டிய மன்னன் திருமாறன் தனக்கென்று ஒரு தலைநகரை தேர்ந்தெடுப்பதற்காக தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமைந்த திருநெல்வேலி நகருக்கு வந்தார் என்றும், அதுவும் கடலிலிருந்து அதிக தூரம் இல்லை என்பதால் தக்க பாதுகாப்பு கருதி வடக்கு நோக்கி பயணமாகி மதுரை நகரத்தை தன்னுடைய தலைநகரம் ஆக்கிக் கொண்டார் என்றும் அறிகிறோம். மதுரை நகர் அந்நாட்களில் மிகவும் பசுமையாக இருந்தது. அந்த நகரத்தின் ஊடாக அழகான அகலமான வைகை நதி ஆண்டு முழுவதும் புரண்டோடிய வண்ணம் இருந்தது. அதற்காக இறைவனை துதிப்பதை விட்டுவிட்டு இந்த மன்னர் ஒவ்வொரு மாதமும் தனது அமைச்சரிடம், அமைச்சரே, இம்மாதம் மும்மாரி பொழிந்ததா என்று கேட்பாராம். ஏனென்றால் மாதத்தில் 3 முறை மழை பொழிந்திராவிட்டால் தனது ராஜ்யத்தில் எங்கோ அநீதி நடந்திருப்பதாக அர்த்தமாம். எனவே அவர் அந்த அநீதியை சரிக்கட்ட புறப்பட்டு விடுவாராம். இது மமதை கொண்ட ஒரு மானிடன் தன்னைத்தானே தெய்வமாக்கிக் கொள்ளும் ஒரு அறியாமை என்று கூறலாம். இத்தகைய மனப்போக்கை இறைவன் ஆசீர்வதிப்பதே இல்லை நண்பர்களே.
இறைவன் வைகை நதியை வறண்டு போகச் செய்தார். ஆனால் படித்த மக்கள் நாம் மரங்களை வெட்டுவதாலும் பூமி வெப்பமடைவதாலும் இது நிகழ்ந்தது என்று வாதிடுவார்கள். இருப்பினும் வைகை நதிக்கு தெற்கே 100 மைல் தொலைவில் வைகை நதியை விட சிறிதான தாமிரபரணி ஆறு இன்றும் ஆண்டு முழுவதும் ஓடிக்கொண்டிருக்கிறது. மக்கள் இத்தகைய விஷயங்களை தங்கள் மனதில் இருத்தி அவைகளை பிரதிபலிப்பதில்லை. மாறாக பாண்டிய மன்னர் மமதையில் சொன்ன அந்த சொற்களை குறித்துதான் அவர்கள் இன்றும் பெருமை பாராட்டுகிறார்கள். மேலும் 19ஆம் நூற்றாண்டில் சில கிறிஸ்தவ மிஷனரிகள் பழைய பாண்டிய நாட்டு பகுதிகளுக்கு வந்திருந்தனர். அவர்களுள் சிலர் கொல்லப்பட்டனர். அந்த நாட்களிலும் கூட அவர்கள் வந்திருந்த அந்த பகுதிகள் பசுமையாகத்தான் இருந்தன. ஆனால் இன்று அங்கு நாம் காண்பவை அனைத்துமே வறண்ட நிலங்களும் காற்றில் பறக்கும் புழுதியும் தான். அருமையான மக்கள் கடினமாக உழைக்கிறார்கள். இருந்தும் அங்கே விருத்தி இல்லை. மீண்டும் நடந்தவற்றை ஒப்பிட்டு பார்த்து மனதில் பிரதிபலிக்க அங்கே யாரும் இல்லை. இன்றும் கூட இங்கே வாழும் பெரும்பான்மையான மக்கள் யாவே தெய்வத்தை வெறுக்கிறார்கள். அண்மையில் இலங்கையில் இருந்து தமிழகத்தின் ஊடாக கேரள மாநிலத்திற்கு விமான பயணம் செய்த எனது நண்பர் இந்த வரைபடத்தில் நீங்கள் காண்பது போல தமிழகம் வறண்டு காணப்படுவதாக குறிப்பிட்டார். இப்போது கேரளாவில் வடக்கு பகுதியில் முஸ்லிம் மக்கள் உள்ளனர். அதே சமயம் மத்திய பிராந்தியத்தில் கிறிஸ்தவர்கள் தான் அதிகம். தெற்கு பகுதியில் பெரும்பாலும் இந்துக்கள். அங்கே கூட கிறிஸ்தவர்கள் வாழும் மத்திய பிராந்தியம்தான் ஆசீர்வதிக்கப்பட்ட செழுமையான ஒரு பகுதி. நண்பர்களே, கேரளாவில் தெற்கு பகுதியில் 100கணக்கான கிலோகிராம் தங்க நாணயங்கள், நகைகள் மற்றும் பிற கலைப்பொருட்கள் காணிக்கைகளாக முடங்கி கிடக்கும் பத்மநாபர் ஆலயம் உள்ளது. இந்த பொக்கிஷங்களின் மதிப்பு $1 டிரில்லியன் அதிகமானது என்கிறார்கள். ஆனால் இவற்றால் யாருக்கு என்ன லாபம்? விருத்தி எங்கே? இந்த கோவிலுக்கு முன்னால் உள்ள கட்டிடங்களின் நிலைமையை பாருங்கள். இவ்வுலகின் தெய்வங்கள் தங்கள் பக்தர்களை ஏழ்மைப்படுத்தத்தான் செய்கின்றன. சரி நண்பர்களே, நான் ஏதோ சொல்ல நினைத்ததை சொல்லிவிட்டேன். இப்போ நீங்கள் எல்லோரும் என்னுடன் உடன்பட போகிறீர்கள் என்பது எனது கனவு அல்ல. ஆனால் நான் கூறியவற்றில் உங்களுக்கு சந்தேகமானால் யாவே தெய்வத்தையே தொழுது பாருங்களேன். நான் கூறிய ஆசீர்வாதங்கள் உண்மையா அல்லது பொய்யா என்பது உங்களுக்கே புலனாகும். நன்றி நண்பர்களே. உங்களை மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்பேன். வணக்கம்.